அந்த ரோடு போறதுக்கு ஒரு 10.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அந்த 10.5 லட்சம் ரூபாயும் அவரே செலவு பண்ணிருக்காரு. அவர் வந்து சொந்த நிதியில இந்த ரோட வந்து போட்டிருக்காரு. என் காசு போனா போகுது, என்னுடைய கிராமத்துக்கு நான் செய்யறேன் சார். இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சம்பாதிச்சுக்கோ. வந்து நல்ல நிலைமையில இருக்கேன், HCL டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டா இந்த அமௌண்ட் வந்துடும். சரி நம்ம கிராமத்துக்காக செலவு பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஏன் நான் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா, என் கண்ணு எதிர்க்க 2 குழந்தைங்க அந்த டேர்னிங்ல, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய டேர்னிங் இருக்கும், அது அந்த மண்ணில் சறுக்கி வந்துட்டாங்க. அது அந்த சகதியில சறுக்கி வந்து அந்த குழந்தைங்களாம் அடிபட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதனால சரி நான் அதை போட்டு முடிச்சிடலாம், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்த கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். நீ பாத்துட்டு இருக்க இந்த தெருவில் இருக்க ஒரு ரோடு இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு, இது வந்து ஒரு தனியால் போட்டது அப்படின்னு நம்ப முடியுமா? பொதுவாக வந்து ஒரு ரோடோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டோ பார்த்தோம் அப்படின்னா அதுல கூட கல்வெட்டுல இது வந்து இந்த எம்பியோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இல்ல இந்த எம்எல்ஏவோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த கவுன்சிலர் நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு தான் பாத்தீங்க. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் போடுறது, ஒரு தனி இண்டிவிஜுவல். அவர் வந்து சொந்த நிதியில இந்த ரோட வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரோட கல்வெட்டு தான் வந்து பாக்குறோம், முழுசா அவருடைய ஃபண்டு தான் அது. ஸோ அவர் தான் இந்த ரோட போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் மிஸ்டர் சந்திரசேகர். இந்த தெருக்கு வந்து நீங்க தான் ரோடு போடலாம் அப்படின்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? 10 லட்ச ரூபா ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, எடுத்தோம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொரோனா லாக்டவுனில் இங்கே என்னுடைய சொந்த கிராமம் தான் இது. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக் வந்து போட்ட சிமெண்ட் ரோடு. அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி சுத்தமாக மழை பெஞ்சாலும் சரி, லைட்டாக மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் போய் கேட்டேன். ஓகே, அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஃபண்டு இல்லை, கொஞ்சம் நாள் ஃபண்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன், 2021 கேட்டேன். இன்னும் அது வந்து அலோகேட் ஆகலாம் ஃபண்டு. அந்த நியூ பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டேன், அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க. சரி ஃபைனலாக வந்து நானே வந்து என்னுடைய சொந்த காசில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ கேட்டதுக்கு வந்து அவங்க நீங்கள் கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும், நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷன் வச்சு தான் போட முடியும், நீங்களாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க எதுவும் போட முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. ஏன் சார் நான் என்னுடைய சொந்த காசில் போகிறதுக்கு நானே இன்ஜினியர் கூட அலோகேட் பண்ணுறோம், நீங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷனோட நான் அதோட நல்லா சூப்பராக நான் போட்டு நல்ல குவான்டிட்டியோட போட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் போட முடியாது, பர்மிஷனும் தர முடியாது, நீங்கள் வந்து கலெக்டரை நீங்கள் கேட்டுங்க, அவர் கொடுத்தாருன்னா நாங்கள் வந்து எஸ்டிமேஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா கலெக்டருக்கு நான் ஒரு மனு எழுதி கொடுத்தேன். நம்ம கலெக்டர் சார் அவர் பார்த்திங்கன்னா மோகன், விழுப்புரம் கலெக்டர். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு நான் மனு எழுதி நான் பிடிஓ ஆஃபீஸ்லேயே கொடுத்த மனு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து போச்சா என்னன்னு தெரியல. மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன், சார் நான் கொடுத்த மனுக்கு என்ன சார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு, அது தெரிலப்பா, அது அங்கே தான் கேட்கணும் அப்படின்னாங்க. சரி நான் வந்து விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் வந்து டிஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் ஹெட் சோமசுந்தரன் ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட சொல்லி நம்ம கலெக்டர் சார் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்து ரோடு போட்டோம். முன்னாடி வந்து ரொம்ப சேரும் தண்ணியமாக இருக்கும், நல்லா இருக்காது, வழியே வரதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. மழை பெஞ்சா அவ்வளோ தண்ணி நிற்கும், சேராக இருந்தது. இப்போதைக்கு நல்லா இருக்குது, இந்த பசங்களாம் விளையாடுறாங்க பாரு, ரோடு நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ பசங்களாம் தைரியமாக வெளியே ஓடுறாங்க, விளையாடுறாங்க. எங்கள் 2-3 தெருவுக்கு ரொம்ப சந்தோஷமான பேர் சார் அவருக்கு.